அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக நம்மளுடைய டைமிங் கேண்டில், அதாவது 1250 to 55 கேண்டில் அப்படிங்கிற இந்த கேண்டிலுடைய ஹை தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஹை. இதுக்கப்புறமாக எந்த ஒரு ஹையுமே இந்த கேண்டிலுக்கு அப்புறமாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ப்ரீவியஸாக வீடியோலேயும் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் இருக்கிறது ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருந்தாலும் லாங் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. பொசிஷனலாக அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம பிஃபோராகவே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எக்ஸ்பைரி இருக்கும் பொழுது கண்டிப்பாக வால்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப்டர்நூனுக்குள்ளாகவே நம்மளுடைய கால் அப்படிங்கிறது லாங்கில் நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருந்தோம். அகெயின் புட் சைட்லையுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் பேஸ்ட் ஆன் த டோல் அண்ட் மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாலும் எக்ஸாக்டாக ஸ்ட்ரகிள் ஆன பிளேஸ் அப்படிங்கிறது 24,564 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸில் இருந்தே மார்க்கெட் ஸ்ட்ரகிளாக இருந்தாங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. எக்ஸாக்டாக ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே நமக்கு டைமிங் கேண்டில் வந்திருந்தாங்க. ஈவன் த மோர் தேன் நமக்கு 200 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த டைமிங் கேண்டிலே கொடுத்துருந்தாங்க. ஈவன் எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே ஆக்குரேட்டாக ரிஜெக்ட் ஆன பிளேஸ் 54,161.90 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸில் இருந்தே மார்க்கெட் இன்னைக்கு நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இந்த இடங்கள் நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணலை அப்படின்னாலும் எக்ஸாக்டாக செகண்ட் டைமிங் கேண்டில் 10:55 to 11 கேண்டில் லோ கட் ஆனதும் நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது நம்ம கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம் பேஸ்ட் ஆன் த டைமிங் அண்ட் நம்பர்ஸ். எவ்ரிடே வீடியோவில் சொல்கிற விஷயம் தான், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்கள் சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே நம்ம நாளையுடைய ட்ரேடுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னும் நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே ட்ரேடில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. எக்ஸாக்டாக இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகியிருந்தாலும் ரொம்பவே ஆக்குரேட்டாக ரிஜெக்ட் ஆன பிளேஸ், அதாவது பாயிண்ட் சம்திங்கில் தான் டிஃப்ரென்ஸ். மார்க்கெட் ரிஜெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை சப்போர்ட்டாக இருக்கட்டும், நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதும் ஓப்பன் ப்ரைஸாக இருக்கட்டும், ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை மார்க்கெட் க்ளோஸாக இருக்கட்டும், நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நியோட்டோவர் நம்பர் பக்கத்துலேயே ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க. அண்ட் அகெயின் எக்ஸாக்டாக நம்மளுடைய 80,761 அப்படிங்கிற நம்பர்ஸ்ல இருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு நல்ல ஒரு ஃபால். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்கிற மொமெண்டம் கேண்டில் டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமாக அந்த மொமெண்டம் கேண்டில் தான் ஹை, அந்த லோவில் பிரேக் ஆகும் பொழுது நம்ம இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் நல்ல பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். மொமெண்டம் கேண்டில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணோம், அதையும் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் சென்செக்ஸ் படி அகெயின் ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாலும் ரிஜெக்ட் ஆன ப்ரைஸ் மறுபடியும் 80,280 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸில் இருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க. அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் எல்லாமே ஒரு ஒன் சைட் ரேலி, அண்ட் டோரண்ட் ஃபார்மா கம்ப்ளீட்டாக ஒரு ஒன் சைட் ரேலி. இது மாதிரி நம்ம பிஃபோராகவே போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி உங்களுடைய ஓன் ட்ரேடில் உங்களுடைய அனாலிசிஸையும் நீங்கள் ஆட் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரியான ஸ்டாக்ஸில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் எப்போ போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம்.
இதை நம்மளுடைய டெலிகிராம் சேனல் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னு என்ன ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ரிலையன்ஸ் வந்து எஸ்டர்டே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பெஷலி வந்து ரிலையன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்ல ஒரு ரேலி அப்படிங்கிறது ரிலையன்ஸில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அரௌண்ட் 24,700 கால் ஆப்ஷன் அண்ட் 24,600 கால் ஆப்ஷன். 24,700 வந்து மார்னிங்லேயே வந்து நமக்கு மோர் தேன் 3x வரைக்குமே நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்க. 24,600 நமக்கு மோர் தேன் 88ல் எடுத்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மோர் தேன் 150 ஆர் 160 வரைக்குமே மார்னிங்லேயே போயிருந்தாங்க. நல்ல பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம பிஃபோர் ஒரு 10:30க்கு முன்னாடி நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட் ஆஃபில். அண்ட் எக்ஸாக்டாக இந்த இடங்கள்லேருந்து ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த டைமில் வந்து இவன் இந்த மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்கிற மொமெண்டம் கேண்டில் பேஸ்ட் ஆன் 5 minutes அண்ட் 15 minutes நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அந்த மொமெண்டம் கேண்டிலுக்கு அப்புறமாக ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் நம்ம ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ண முடியும். மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கும் பேஸ்ட் ஆன் த மொமெண்டம் கேண்டில் படி. அண்ட் அதன்படி 12:45 to 12:50 கேண்டில் லோ பிரேக் ஆனதுமே ஒரு ஸ்பீடான ஒரு ஃபால் அப்படிங்கிறதே சொல்லலாம். நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது இந்த இடங்கள்லேருந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் அரௌண்ட் வந்து 24,700 வந்து ஒரு புட் ஆப்ஷன் 16 rupees பேஸ்ட் ஆன் 1 minute டைம் ஃப்ரேம் படி நமக்கு கொடுத்த புல் பேக் மோர் தென் 120 or மோர் தென் 160 வரைக்குமே நமக்கு போயிருந்தாங்க பேஸ்ட் ஆன் த 1 minute டைம் ஃப்ரேம். அண்ட் இது மாதிரியான எவ்ரி லைவ் அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வரும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே பிளான் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இதை நிஃப்டியுடைய டே சார்ட்டை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21 ஆகஸ்ட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். அது ஒரு ஹையாகவோ இல்லை அது ஒரு லோவாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதையும் அந்த 21 ஆகஸ்ட் அப்படிங்கிறத நம்ம ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதன்படி இதிலேருந்தே மார்க்கெட் வந்து ஒரு ஹை, இதுலேருந்து நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் இப்போ இருக்கிறது ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருந்தாலும் ஒரு வீக்கான கண்டிஷன்ஸில் தான் இருக்காங்க. பட் லாங் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. மறுபடியும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிற விஷயம் ஒன்று தான். 30ஆம் தேதி ஜூன்ல இருந்தே இந்த இடங்கள்லேருந்தே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ப்ரீவியஸாக நம்மளுடைய வீடியோ வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரியும். மார்க்கெட் நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவியில் இருக்கும் பொழுது பெரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வர்றது அப்படிங்கிறது நல்ல ஒரு குட் சைன் கிடையாது. லாங் அப்படிங்கிறது இதுக்கு மேலே போனால் மட்டுமே இனி பொசிஷனலாக லாங் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நம்ம 30ஆம் தேதி ஜூன்லேருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ மார்க்கெட் இருக்கிற கண்டிஷன்ஸ் வந்து லாங் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. அண்ட் தேர்ட் நம்ம ப்ரீவியஸாக வீடியோவில் போஸ்ட் பண்ணபடி 3rd ஆகஸ்ட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். எஸ்பெஷலி வந்து நிஃப்டிக்கு வந்து 3rd ஆகஸ்டினுடைய கேண்டில், உதாரணமாக 3rd ஆகஸ்டினுடைய கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் லாங் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. எனி ரைஸ் நம்ம ஷார்ட்டுக்கு தான் ட்ரை பண்ணணுமே தவிர்த்து லாங்குக்கு கிடையாது. ஃபார் பொசிஷனலாக இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங்கில் இருக்காங்களா ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும் பொழுது அந்தந்த இடங்கள் நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். ஆஸ் ஆஃப் நவ் 3rd ஆகஸ்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு டேட். மல்டிபிள் டைம் சைக்கிள் ஆன் த டேட். ஸோ இதனுடைய ஹை அண்ட் லோ கம்மிங் டேஸில் ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நாளுடைய மொமெண்டம் படி பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டான சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்து SGX வந்து நமக்கு ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. SGX வித்தின் 2 daysல 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு சிங்கிள் டேயில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த மொமெண்டம் வந்து ஒரு பெரிய கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மொமெண்டமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். பட் ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் கொடுத்துட்டாங்க கம்மிங் 2 daysல அப்படின்னா இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது கேப் அப்லேயோ இல்லை கேப் டவுன்லேயோ நமக்கு போயிடலாம். பட் ஃப்ளாட்டாக நமக்கு ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அந்த என்டையர் மூமெண்ட்டை நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். SGXனுடைய இம்பேக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நமக்கு 2 daysல கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேங்க் நிஃப்டினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 21 அப்படிங்கிறதும் இந்த கேண்டில் இதனுடைய ஹை அப்படிங்கிறது வந்து 2nd ஜூலைலேருந்து நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம் ஒன்று தான். லாங் அப்படிங்கிறது இதுக்கு மேலே போனால் மட்டுமே லாங் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஃபால் அரௌண்ட் ஒரு 57,000ல் இருந்த ஒரு இண்டெக்ஸ் வந்து 53,000 ஒரு 4,000 பாயிண்ட்ஸ் வரைக்குமே
நமக்கு நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 21 ஆகஸ்ட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான டேட் அப்படின்னு சொல்லிடணும். அதன்படி நாளைக்கு வந்து 3rd அப்படிங்கிறது ஒரு மல்டிபிள் டைம் சைக்கிள் வந்த டேட். சிங்கப்பூர் இண்டெக்ஸும் நமக்கு ஒரு ட்ரெண்டிமோ கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. இதனுடைய வேலிடிட்டி வித்தின் 2 டேஸில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் மார்க்கெட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இரண்டுமே இருக்கிற ப்ரைஸ் அப்படிங்கிறது சப்போர்ட் ஏரியாவாக இருந்தாலும் இது ஒரு பை போகிறதுக்கான ஒரு சரியான பிளேஸ் கிடையாது. மார்க்கெட் ஒரு பாட்டம்ல இருந்து பாட்டம் பிக்கிங் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது. ரீசன் வந்து இதுலேருந்து மார்க்கெட் போனாங்க அப்படின்னா ஒரு ஸ்லோவாக போகலாமே தவிர்த்து ஃபால் ஆனாங்க அப்படின்னா இம்மீடியட்டான ஒரு ஃபால் வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ சப்போர்ட் ஏரியாவில் இருந்தாலும் லாங் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து இந்த 3rd ஆகஸ்ட்டுக்கு மேலே நமக்கு போனால் நம்ம லாங் வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வருமே தவிர்த்து ஆஸ் ஆஃப் நவ் லாங் போகிறதுக்கான பொசிஷனலாக எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. மறுபடியும் சொல்ற விஷயம் ஒண்ணுதான், அதிகப்படியான லாங் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு வியூவர்ஸாக இருக்கட்டும் நம்ம கிட்ட கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து இந்த இடங்கள்ல வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலாமா, இல்லை ஸ்டாப் லாஸ் என்ன மாதிரியான ட்ரேட் வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ட்ரேட் எடுத்துட்டு அதுக்கப்புறமாக வந்து சஜஷன் வந்து கேட்குறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி படி தான் வந்து ஒரு ட்ரேடை வந்து நீங்கள் இனிஷியேட் பண்ணுவீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஸ்டாப் லாஸ் இல்லை டார்கெட் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதன்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. பட் மறுபடியும் அப்படி நம்ம லாங் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னு சொன்னாலும் வியூவர்ஸ் வந்து லாங் அதிக குவான்டிட்டிஸ் வாங்கிட்டு கேட்குறது அப்படிங்கிறது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ஸோ ஆப்ஷன் வந்து நமக்கு ஹை ரிஸ்க் ஏரியா அண்ட் ஹை ரிவார்ட் ஏரியா. ஸோ அதிகப்படியான ரிஸ்க் இருக்கிற ஏரியாவும் அதான், அதிகப்படியான ப்ராஃபிட் இருக்கிற ஏரியாவும் அதான். ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு ப்ளே பண்ணால் மட்டுமே நம்ம அதில் வின் பண்ண முடியுமே தவிர்த்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்லாமல் நம்ம என்ட்ரு ஆனோம் அப்படின்னா நம்மளுடைய கேபிட்டல் வந்து காலியாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ லாங் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஃபார் ஹோல்டிங்காக இருக்கட்டும், பொசிஷனலாக இருக்கட்டும், லாங் போகிறதுக்காகவோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ப்ளேஸோ இது கிடையாது. இதுக்கப்புறமாக நமக்கு ஷார்ட் இந்த லோ கட் ஆகிட்டாங்க அப்படின்னா இன்னுமே நமக்கு ஒரு புல் பேக் கொடுக்கலாம் ஃபார் லாங் போகிறதுக்கு. பட் ஆஸ் ஆஃப் நோ லாங் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. கம்மிங் 2 டேஸில் சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய இண்டெக்ஸ்லையும் அது நடக்கலாம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே வந்து டுமாரோ 3rd செப்டம்பர் 3rd ஆகஸ்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் வீடியோவில். ஸோ 3rd ஆகஸ்டாக இருந்தால் இது 3rd செப்டம்பர் டுமாரோ. இன்னைக்கு வந்து 2nd செப்டம்பர், நாளைக்கு வந்து நமக்கு 3rd செப்டம்பர். ஸோ 3rd செப்டம்பருடைய ஹை அண்ட் லோ தான் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மேபி நான் 3rd ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணி 3rd செப்டம்பர் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. டுமாரோ டே கேண்டில் இம்பார்ட்டன்ட் டு டிசைட் த ட்ரெண்ட் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நிஃப்டியினுடைய 3rd செப்டம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 3rd செப்டம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 3rd செப்டம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 3rd செப்டம்பர். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஐனில் மார்க் பண்ணி நீங்கள் இனிஷியேட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக டேர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 3rd செப்டம்பர் கமாடிட்டிஸ், பிரைவேட் பேங்க்ஸ், ஆயில் அண்ட் கேஸ் இதெல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி டேர் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸாக வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அது ரிலேட்டாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மற்ற வியூஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது நிஃப்டியினுடைய செப்டம்பர் மந்த்துக்கான அப்சைட் அண்ட் டவுன் சைட் ரேஞ்ச் இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்சைட் அண்ட் டவுன் சைட் அப்படிங்கிறது எந்த லெவல் வரைக்கும் நமக்கு அப்சைட் போகலாம், எந்த லெவல் வரைக்கும் நமக்கு டவுன் சைட் போகலாம் அப்படிங்கிறதுக்கான ரேஞ்ச் இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் இது பேங்க் நிஃப்டியினுடைய செப்டம்பர் மந்த் அப்சைட் அண்ட் டவுன் சைட் ரேஞ்ச் இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய செப்டம்பர் மந்தினுடைய அப்சைட் அண்ட் டவுன் சைட் ரேஞ்ச் இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும்.
மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.